இங்க பாத்தியா பாப்பா? இந்த கடையை தான் நான் சொன்னேன். இங்க 10 ரூபாய்க்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும். உனக்கு தேவையான மாதிரி வெள்ளாச்சமாவும் இருக்குன்னு நினைக்கிறேன் பாப்பா. ஐ அம்மா, இங்க 10 ரூபாய்க்கே வெள்ளாச்சமா இருக்குமா? அப்படின்னா நான் எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறேம்மா. சரி பாப்பா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ. சரிம்மா. அம்மா, எனக்கு அந்த gift பாக்ஸ் வாங்கித்தாங்க. ஒரு பாப்பா, முதல்ல அம்மா வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறேன், அப்புறம் உனக்கு வாங்கி தரேன். சரிம்மா. அம்மா, அங்க பாருங்கம்மா, விளையாட்டு வச்சிருக்காங்க, இது எனக்கு வாங்கி தாங்கம்மா. சரி பாப்பா, எடுத்துக்கோ. ஐயா, எனக்கு விளையாட்டு கிடைச்சிருச்சு. நான் இந்த வடைச்சட்டியும் இந்த அடுப்பும் எடுத்துக்கிறேன். சரி பாப்பா. சரி, இப்போ வேற என்ன இருக்கு? அட, இங்க நிறைய கூடெல்லாம் வச்சிருக்காங்களே. நம்ம கிட்ட காய்கறி போடுற கூடையே இல்லை. இந்த மஞ்சள் கலர் கூட ஒன்று எடுத்துக்கலாமா? அம்மா, அது ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பாத்தியா பாப்பா, வடைச்சட்டி வச்சிருக்காங்க. இதுல உனக்கு சூப்பரா பூரி சுட்டு தரலாம். இதை ஒன்று வாங்கிக்கலாம். எனக்கு பூரினா ரொம்ப பிடிக்கும்மா. அம்மா, அங்க பாருங்க, பபிள்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு ஒரு பபிள்ஸ் வாங்கி தாங்கம்மா. பபிள்ஸா? சரி பாப்பா, 10 ரூபாய் தானே, எடுத்துக்கோ. இங்க பாரு பாப்பா, குட்டி குட்டியா தட்டு வச்சிருக்காங்க. உனக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு தட்டு வாங்கிக்கலாமா? அம்மா, எனக்கு அந்த பொம்மை போட்டிருக்க தட்டு வேணும். இதுவா? சரி பாப்பா, எடுத்துக்கலாம். அம்மா, எனக்கு gift பாக்ஸ் வேணும். சரி பாப்பா, எடுத்துக்கோ. அம்மா, இங்க பாருங்க, இதுதான் ஸ்பின்னர். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. இது சுத்தி விட்டா இப்படி சூப்பரா சுத்தும். இது எனக்கு வாங்கி தாங்கம்மா. அக்கா, இது 10 ரூபாயாக்கா? இல்லைம்மா, அது 30 ரூபாம்மா. 30 ரூபாவா? பாப்பா, இங்கே பாரு, இது நல்லா இருக்கும் பாப்பா. இந்த மாதிரி உள்ள கொண்டு போய் சேர்க்கறது. இது வேணா வாங்கிக்கிறியா? இது அம்மா உனக்கு வாங்கி தரேன். அக்கா, இது 10 ரூபாவா? ஆமாம்மா, அது 10 ரூபாய் தான். சரி பாப்பா, இதை எடுத்துக்கோடா. சரிம்மா, நான் இதுவே எடுத்துக்கிறேன். அம்மா, அப்படின்னா எனக்கு அந்த பொம்மை வாங்கித்தாங்க. இல்லைன்னா இது என்னது, லைட்டா? அம்மா, இது சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இருக்குன்னா சூப்பரா லைட் எரியும். இது வாங்கித்தாங்க. அதுவும் இல்லைன்னா பம்பரமாவது வாங்கித்தாங்கம்மா. பாப்பா, அவ்வளோ பொருள் வாங்க நம்மகிட்ட காசு இல்லடா. அதான் அது வாங்கி கொடுத்துருக்கேன்ல, போதும்டா. எனக்கு ஏதாவது வேண்டுதாங்க. அம்மா, குடம் வேற வாங்கணும்டா. தண்ணி பிடிக்க குடம்லாம் உடஞ்சிருச்சு. வேணா உனக்கு இந்த குட்டி குடம் ஒன்று வாங்கி தரவா? இது வச்சுக்கிறியா? குட்டி குடம் அழகா இருக்கு. சரிம்மா, இது வாங்கித்தாங்க. சரி பாப்பா, உனக்கு ஒரு குட்டி குடம் எடுக்கிறேன். அப்புறம் அம்மாவுக்கு இந்த பெருசு ஒன்று எடுத்துக்கிறேன். சரிக்கா, போதும்க்கா. மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. அக்கா, ஒரு நிமிஷம் இருங்கக்கா, இந்த ஜல்லடை வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா இருக்கு. சரிக்கா, இதையும் சேர்த்து சொல்லுங்கக்கா. இருமா, மொத்தம் நீ எத்தனை பொருள் எடுத்திருக்க? 11 பொருள் எடுத்திருக்கியா? மொத்தம் சேர்த்து 110 ரூபாய் ஆகுதுமா. சரிக்கா. அம்மா, முட்டாய் வாங்கிட்டாங்க. போதுண்டா பாப்பா, அம்மா உனக்கு அப்புறமா நிறைய வாங்கி தரேன். சரிம்மா. சரி பாப்பா, போலாமா? அம்மா, அடுத்த தடவை நான் கேட்டதெல்லாம் வாங்கி தரேன். சரி சரி, இப்போ போலாம் வா. அடுத்த தடவை உனக்கு நான் நிறைய வாங்கி தரேன். ஆமா, என்னம்மா நீங்க 10 ரூபாய் கடை கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் நீங்க ஏதாவது பெரிய மால்க்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நினைச்சேன். அது இல்லை பாப்பா, இங்க நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. குவாலிட்டியும் இங்கே நல்லா தான் இருக்கும். உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா பாரு. இதுதான் இருக்குன்னு ஒரு தடவை பார்ப்போமே. சரிம்மா, நீங்க சொல்றீங்க, அதனால நானும் வரேன். வாவ் அம்மா, இங்க பாருங்க, இங்க டிசைன் டிசைனா வளையெல்லாம் வச்சிருக்காங்க. இது எனக்கு வாங்கி தரீங்களா? பாப்பா, இது எனக்கு சேராதுடா. இது ரொம்ப பெருசா இருக்கு பாரு. இது அம்மாவுக்கு தான் சேரும். நான் ஒன்று எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன கலர் எடுக்கிறது? சரி, இந்த ஆரஞ்சு கலரும் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரும் எடுத்துக்கலாம். வேணா நீ இந்த சீப்பு வாங்கியிருக்கிறியா? இது பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு.
ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கே. சரி, இந்த சீப்பு நான் ஒன்று எடுத்துக்கிறேன். வெயிட் பண்ணு பாப்பா. இங்கே வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். மக்லாம் நம்ம நிறையா வச்சுருக்கோம். அட, இங்கே ஒரு ஜக் மாதிரி வச்சுருக்காங்களே, இது வேணால் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட பப்பையை குளிக்க வைக்கிறதுக்கு பக்கெட் ரொம்ப பழசாயிடுச்சு, இதை எடுத்துக்கலாமா? சரி பாப்பா, இந்த பக்கெட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மக் வேண்டாம். அதுக்கப்புறம் இங்கே நிறையா கூடையெல்லாம் வச்சுருக்காங்களே. அழுக்கு துணி போடுற கூடையே இல்லை, ரொம்ப பழசாயிடுச்சு. ஆனால் கண்ணு எனக்கு ஒன்று 2 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கி போடுறதுக்கு ஒரு கூடை எடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கூடையெல்லாம் நமக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பா, இங்கே பார்த்தியா பபிள்ஸ் இருக்கு. இல்லைம்மா, என்கிட்ட பபிள்ஸ் நிறையா இருக்கு, அதனால எனக்கு பபிள்ஸ் வேண்டாம். எனக்கு இந்த கிஃப்ட் பாக்ஸ் மட்டும் இந்த பெருசுல 2, இந்த சின்னதுல 2 வாங்கி தரீங்களா? கிஃப்ட் நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன்ல பாப்பா. அம்மா, ஆனால் இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. சரி, எடுத்துக்கோ. ஐயா ஜாலி. என்ன கலர் எடுக்கிறது? இதில் என்ன பார்பி போட்ட மாதிரி இருக்குது, இது ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சோட்டா பீம் ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ப்ளூ கலரும் அதுக்கப்புறம் பிங்க் கலரும் எடுத்துக்கலாம். அம்மா, இந்த கிஃப்ட் பாக்ஸ் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கூட நான் பார்த்துருக்கேன், ஆனால் இது பார்த்ததே இல்லை. இது ஓப்பன் பண்ணி பார்க்கவா? சரி, இது ஒன்று மட்டும் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணி பாரு. ஓகேம்மா. இதில் என்ன இருக்குன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. என்ன இருக்கும்? என்னது இது? கோலி குண்டு மாதிரி இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ஏன்னா கோல்டன் கலர் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேண்டி தந்திருக்காங்க, சூப்பராக இருக்குமா. இதில் நிறையா கோலி குண்டும் அதுக்கப்புறம் கேண்டியும் தந்திருக்காங்க. மம்மி, அங்கே பாருங்க, நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்கு. எனக்கு ஸ்டிக்கர்ஸ் வாங்கித்தாங்க மம்மி. ஓகே பாப்பா, எடுத்துக்கோ. ஓகே மம்மி. நான் வந்து இந்த ஃப்ரோசன் ஸ்டிக்கரும் அதுக்கப்புறம் இந்த யூனிகார்ன் ஸ்டிக்கரும் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ பாப்பா. இந்த ப்ளூ கலர் மரம் எடுத்துக்கலாம். மம்மி, எனக்கு இந்த பில்டிங் பிளாக் செட் ஒன்று வாங்கிட்டாங்க. சரி பாப்பா, உங்ககிட்ட தான் நிறையா இருக்குல்ல. நோ மம்மி, அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு, எனக்கு இது வேணும். சரி, எடுத்துக்கோ. இது ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் தானே? இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மம்மி, இது எனக்கு கண்டிப்பாக வேணும். நான் இதை ஒன்று எடுக்க தான் போகிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன எடுக்கலாம்? யூனிகார்ன் டாய்ஸா? சூப்பராக இருக்கே. நான் இதில் 2 யூனிகார்ன் டாய்ஸ் எடுத்துக்கிறேன், ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் இது என்னது? பென் மாதிரி இருக்கு. அது ஜெல்லி பென் பாப்பா. ஜெல்லி பென்னா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கேட்குறதுக்கு. இது ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே நிறைய கம்மல்லாம் வச்சுருக்காங்களே. இது எல்லாம் சேர்த்து 10 ரூபாவா? இல்லை மேடம், இது வந்து ஒரு செட்டு 10 ரூபா. ஒரு செட் 10 ரூபாவா? இல்லை, ஒரு செட் மட்டும் மிஸ் ஆகுது. அது வந்து ஏற்கனவே வித்துருச்சு மேம். அப்படியா? ஓகே. நான் எப்பயுமே ட்ரெஸ்க்கு மேட்சாக தான் இயர்ரிங்ஸ் போடுவேன். நான் பேசாமல் இந்த ஒரு அட்டை ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஓகே மேடம், எடுத்துக்கோங்க. சரியான பல்க் கஸ்டமராக இருப்பாங்க போலயே. இது நெயில் ஆர்ட் செட் தானே? இதுவும் என்கிட்ட இருந்தது ரொம்ப பழசாயிடுச்சு, ஏற்கனவே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டேன். இது ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து எங்கேயாவது தான் கிடைக்கிது. பாப்பா, போதுமா? வெயிட் பண்ணுங்க மம்மி, எனக்கு வந்து இந்த வாட்டர் பலூன் வேணும் மம்மி. சரி, ஓகே, அதையும் கொடுத்துருங்க. ஓகே. எத்தனை பாக்கெட் வேணும் பாப்பா? எனக்கு ஒரு 2 பாக்கெட்ஸ் தாங்க ஆண்டி. சரி, இந்த பாப்பா 2 பாக்கெட்ஸ் கேட்டியா? இந்த பாப்பா இன்னொரு பாக்கெட். ஓகே ஆண்டி. இங்க ஆர்பிஎஸ் இருக்கு, அது கூட நிறைய அனிமல்ஸும் இருக்கு. மம்மி, எனக்கு இது வேணும். சரி, எடுத்துக்கோ. வேண்டாம்னு சொன்னா கேட்கவா போறா? நான் இதுல 3 பாக்கெட்ஸ் எடுக்க போறேன். ஓகே, இதெல்லாம் சேர்த்து மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க. மொத்தமாக சேர்த்து 390 ஆயிருக்கு மேடம். அவ்வளோதானா? ரொம்ப சீப்பாக இருக்கே. பாப்பா, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா எடுத்துக்கோ. மொத்தமாக சேர்த்து 400 கொடுத்துடலாம். அப்படியா மம்மி? இது வந்து என்னது மம்மி? ரோஸ் மாதிரி இருக்குது. அது வந்து லைட் பாப்பா. இங்கே பார்த்தீங்களா? அதை திருக்குனா இப்படி லைட் எரியும். அப்படின்னா நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன் மம்மி. ஓகே மேடம், அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து 400. ஓகே, நான் 400 பே பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கே 10 ரூபாய் கடை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.